நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த காணொலியில ஒரு அருமையான கதையை தான் நான் உங்களுக்காக கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். முதல்ல இந்த கதையோட கரு என்னன்றதை சொல்றேன். ஆனியான்ற ஒரு முஸ்லீம் பெண் இருக்காங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் உஸ்மான் ஒருத்தரை திருமணம் முடிச்சு அவரோட வீட்டுக்கு போறாங்க. சோ இவங்க புகுந்த வீட்லயும் ஏகப்பட்ட பிரச்சனை இருக்கு. சரி, புகுந்த வீடு வேணாம், திரும்பி நம்ம வளர்ந்த வீட்டுக்கே வரலான்னு பார்த்தா அந்த இடத்துலயும் அண்ணன் அண்ணியால நிறைய பிரச்சனை வருது. இவங்க ரெண்டு பேருமே வேணாம், நம்ம வேற எங்கேயாவது போலான்னு நினைக்கிறாங்க. அதுக்கப்புறம் இவங்க லைஃப் எப்படிலாம் மாறுச்சுன்னு சொல்றதுதான் இந்த கதை. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிக்கும்னு நம்புறேன். ஏற்கனவே இதே மாதிரி நிறைய கதைகளை நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் நீங்க பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கதையை முழுசா பாக்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக்க போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் ரெக்கமெண்டேஷன்ல காட்டும். நான் அதுக்காக தான் சொல்றேன். சரி, இப்ப நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாம இந்த கதைக்குள்ள வந்துடலாம். இந்த கதையோட தொடக்கமே ஆனியான்ற ஒரு அழகான பெண்ணை காட்டுறாங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் வீட்டுல பார்த்து ஒருத்தரை திருமணம் பண்ணி வைக்கிறாங்க. அவரோட பேரு உஸ்மான் அப்படின்றது. இவங்க ரெண்டு பேரோட கல்யாண வாழ்க்கை ரொம்பவே சந்தோஷமா தான் ஆரம்பிக்குது. உஸ்மான் இருக்காரு பாத்தீங்களா, கல்யாணம் ஆன புதுசுல நிறைய இடங்களை இவங்களுக்கு கூட்டு போய் காட்டுறாரு. சேர்ந்து நிறைய சுத்துறாங்க. வீட்லயும் நிறைய சந்தோஷமா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா போக போக தான் ஆனியாக்கு பிரச்சனை வருது. யார் மூலியமானா மாமியார் மூலியமாவும் நாத்தனார் மூலியமாவும் பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு. என்னன்னா இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்யன்ற மாதிரி அவங்க எந்த ஒரு வேலையும் செய்யாம எல்லா வேலையும் இவங்க கிட்டே தந்துட்டு இருக்காங்க. அது கூட பரவாயில்லன்ற மாதிரி இவங்க செய்யறாங்க. ஆனா அப்படி வேலை செஞ்சாலும் இது சரியில்லை அது சரியில்லைன்னு ஏதாவது காரணம் வச்சு இவங்களை குறை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, திட்டிக்கிட்டே இருக்காங்க. இது எல்லாத்தையும் ஹஸ்பண்ட் உஸ்மான் கவனிக்கிறாருல. என்ன நீங்க இப்படி பேசிட்டு இருக்கீங்க, அப்பெல்லாம் பேசாதீங்கன்ற மாதிரி முதல்ல ஒய்ஃபுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஆனா நாட்கள் போக 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 ஹஸ்பண்ட் இவங்களை வெளியே கூட்டு போறது குறைஞ்சிருது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வேலை பாக்குறாருல, அந்த ஸ்ட்ரெஸ் எல்லாம் அவருக்கு இருக்கு. அதனால ஒய்ஃபு கூட பெருசா டைம் எல்லாம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாரு. அதே மாதிரி அம்மா ஒய்ஃபை திட்டுறதெல்லாம் பெருசா கேட்க மாட்டாரு. நாத்தனார் கொடுமை வேலை இருக்குல்ல, பயங்கரமா ஆனியா கஷ்டப்படுறாங்க. இவர் என்ன கேட்கவே மாட்டாரு அப்படின்ற மாதிரி கவலையும் இருக்க ஆரம்பிக்குது. போக போக ஹஸ்பண்டே திட்ட ஆரம்பிக்கிறாரு. அது என்னன்னா இவங்க ஆசையா பேச ட்ரை பண்ணா கூட தொல்லை பண்ணாதே அப்படின்ற மாதிரிலாம் திட்ட ஆரம்பிக்கிறாரு. ஹஸ்பண்டுக்கு ஒர்க்ல ஏகப்பட்ட பிரஷர் இருக்குல்ல, அந்த பிரஷர் எல்லாத்தையும் இந்த மாதிரிலாம் காமிச்சிட்டு இருக்காரு. இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப கஷ்டத்தை தருது. என்ன இப்படி பண்றாரு அப்படின்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த உஸ்மானோட ஃபேமிலியை சேர்ந்தவங்களுக்கு பெருசா ஆனியாவை பிடிக்கவே மாட்டேங்குது. குறை சொல்லிக்கிட்டே இருக்கவங்க போக போக என்ன பண்றாங்கன்னா உஸ்மான் கிட்ட தப்பு தப்பா சில விஷயங்களை சொல்றாங்க. அது என்னன்னா, நீ வேலைக்கு போயிடுறல, அந்த சமயம் மார்க்கெட்டுக்கு போறன்ற மாதிரி சுத்திட்டு இருக்கா, அதே மாதிரி ஆண்கள் கிட்ட எல்லாம் பேசிட்டு இருக்கா, இவளோட போக்கே கொஞ்சம் கூட சரியில்லை அப்படின்ற மாதிரிலாம் இவரோட மனசை மாத்த ஆரம்பிக்கிறாங்க. ஒருவேளை நம்ம ஒய்ஃப் அந்த மாதிரிலாம் பண்ணிட்டு இருக்காளா அப்படின்றது இவர் யோசிக்கிறாரு. அதாவது ஒய்ஃபை நம்ம கொஞ்சம் கோபம் காமிச்சு ஒதுக்கி வச்சிருக்கோம்ல, அதனால இந்த மாதிரி ஒரு முடிவை எடுக்க ஆரம்பிச்சிட்டாளா, கண்டவன் கிட்ட பழகிட்டு இருக்காளா அப்படின்றது இவருக்கு தோண ஆரம்பிக்குது. எல்லாம் சொந்தக்காரங்க தான் ஏத்தி விட்டுட்டு இருக்காங்க. சொந்தக்காரங்க ஏத்தி விடுறதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா அவங்க சைட்ல ஒரு பொண்ணு இருப்பா, அந்த பொண்ணை எப்படியாவது இவருக்கு கட்டி வைக்கணும்ன்ற மாதிரி, உஸ்மானுக்கு கட்டி வைக்கணும்ன்ற மாதிரி அவங்க ஒரு கணக்கு பண்ணி தான் இந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. உஸ்மானாவது ஒய்ஃபை நம்பணும்ல, இவருமே நம்ப மாட்டாரு. ஒருவேளை அப்படி இருக்குமான்ற மாதிரிலாம் யோசிக்க ஆரம்பிச்சிடுறாரு. ஏற்கனவே அம்மா பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்கல்ல, இவரு ஒரு பக்கம் அவங்களை எப்ப பாரு திட்டிக்கிட்டே இருக்காரு. ஒரு ஸ்டேஜ்ல சண்டை பெருசாயிருது. ஏன்னா திட்டு வாங்கிட்டு இருக்க அவங்களுமே இப்பெல்லாம் பேசாதீங்கன்ற மாதிரி சொல்றாங்க. என்னைய எதிர்த்து பேசுறியான்ற மாதிரி உஸ்மான் ஆனியாவை போட்டு அடிக்கவே ஆரம்பிச்சிடுறாரு. ஒரு ஸ்டேஜ்ல இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கமே நீ வரக்கூடாது, இங்க இருந்து முதல்ல கிளம்பு அப்படின்ற மாதிரிலாம் இவங்களை துரத்தி விடுறாரு. இவங்களோட கல்யாண வாழ்க்கை அதிகபட்சம் ஒரு 6 மாசம் தான் தாண்டி இருக்கும். அதுக்குள்ளேயே இந்த மாதிரி ஒரு நிலைமை ஆனியாக்கு வந்துருது. இப்ப ஆனியா இருக்காங்க பாத்தீங்களா, இவங்களோட வீட்டுக்கு வராங்க, அதாவது பேரண்ட்ஸோட வீட்டுக்கு வராங்க. இவங்களை பொறுத்த வரைக்கும் அப்பா மட்டும் தான் இருப்பாரு, அம்மா தவறி இருப்பாங்க. அதே மாதிரி அண்ணன் இருக்காரு, அண்ணனுக்கும் திருமணம் முடிஞ்சிருச்சு. அண்ணனோட பேரு சல்மான் அப்படின்றது. அதே மாதிரி அண்ணி இருக்காங்கல்ல, அவங்களோட பேரு ஆயிஷா அப்படின்றது. இப்ப அவங்க தான் சம்பாதிக்கிறவங்களா இருப்பாங்க. அண்ணன் தான் சம்பாதிக்கிறவரா இருப்பாரு. அதனால அவங்க கூட சேர்ந்து இருக்கிற மாதிரி தான் ஒரு நிலைமையா இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் முதல்ல சரி, இவங்க கஷ்டத்தை புரிஞ்சுக்கிறாங்க. இந்த மாதிரி பண்ணிட்டாரா, உஸ்மான் இப்படி பண்ணுவாருன்னு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்றாங்க. இவங்களையும் நல்ல விதமா தான் பாத்துக்கிறாங்க. ஆனா போக போக தான் அவங்க வேலையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அண்ணி ஆயிஷா இருக்காங்கல்ல, இவங்களை பயங்கரமா டார்ச்சர் பண்றாங்க. இந்த வேலையை செய்ய, சும்மா தானே இருக்க, இந்த வேலையை செய்ய அந்த வேலையை செய்யன்ற மாதிரி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. இப்ப உதாரணத்துக்கு வீக்கெண்ட் எல்லாம் வருதுன்னா அவங்க ஹஸ்பண்ட் அவங்களோட பசங்க இருக்காங்கல்ல, அவங்கள கூட்டிட்டு வெளியே போயிட்டு இருக்காங்க. தங்கச்சி கிட்ட நீ வரியா எதுவுமே கேட்க மாட்டாங்க. தங்கச்சி ஒரு வேலைக்காரி மாதிரி இங்க இருக்க வேண்டியதா இருது. இதை பாக்குற அப்பாக்குமே கஷ்டமா இருக்கு, பொண்ணை இப்படி ட்ரீட் பண்றாங்களே அப்படின்ற மாதிரி அப்பாவும் வருத்தப்படுறாரு. இப்ப தங்கச்சி இந்த மாதிரி நிலைமையில வீட்டுல இருக்கும் போது தங்கச்சி கிட்ட பேசி இன்னொருத்தரை கல்யாணம் பண்ணி வைக்கிறது தானே ஒரு அண்ணனோட வேலையா இருக்கும். ஆனா அண்ணா அதை பத்தி ஸ்டெப்பே எடுக்க மாட்டாரு. அதே மாதிரி அண்ணி பயங்கரமா இவங்களை டார்ச்சர் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த அளவுக்கு டார்ச்சர் பண்றாங்கன்னா, இதை செய் அதை செய்யன்ற மாதிரி எல்லா வேலையும் இவங்க தலையில கட்டிடுறாங்க. அந்த அண்ணி ரொம்ப
ரொம்ப ஃப்ரீயா இருக்காங்க. அந்த அண்ணியை பொறுத்த வரைக்கும் இந்த மேக்கப் பண்றதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். அந்த மேக்கப்புக்கெல்லாம் நிறைய காசை செலவு பண்றாங்க. இவங்களுக்கு வந்து காசுன்றதே தரமாட்டாங்க. நீ வீட்டுல வந்து வேலைக்கு சாப்பிடுறல, சாப்பிடுறது வேலை செய்யறது இதுதான் உன்னோட வேலைன்ற மாதிரி இவங்களை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்றாங்க. அன்னைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்க பாத்தீங்களா, அவங்க அப்பப்ப வீட்டுக்கு வராங்க. அந்த மாதிரி ஒரு வாட்டி வீட்டுக்கு வரும்போது இவங்களை பாக்குறாங்கல்ல, அதாவது வீட்டுல இருக்க இவங்களை பாக்குறாங்கல்ல, யார இந்த ஆனியாவை பாக்குறாங்கல்ல, ஆனியா யாரு என்னன்னு கேட்கும் போது இவளா இங்க வேலை பாக்குறவன்ற ரேஞ்சில வந்து அண்ணி பேசிட்டு இருக்காங்க. ஆனியா பக்கத்துல இருக்கும் போது இல்ல, பக்கத்து இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கும் போது இவங்களுமே ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இப்படி சொல்றாங்க. அதாவது இவங்க வந்து என்னோட ஹஸ்பண்டோட தங்கச்சின்னு தானே சொல்லணும், அப்படி கூட சொல்ல மாட்டாங்க. இதெல்லாம் வந்து ஆனியாக்கு ரொம்ப கஷ்டத்தை தருது. இருந்தாலுமே என்ன பண்றது, இப்ப நம்ம வேற எங்கேயும் போக முடியாது, போறதுக்கு நமக்கு இடம் கிடையாது. புகுந்த வீட்டுல அப்படி ஒரு பிரச்சனை வந்தது, இந்த வீட்டுல அண்ணனோட வீட்லயே இப்படி ஒரு பிரச்சனை வருது, எங்கதான் போறது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க ஒரு குழப்பத்துல தான் இருந்துட்டு இருக்காங்க. இந்த மாதிரி நிலைமையில ஆயிஷாவோட ஒரு ட்ரெஸ்ஸை இவங்க அயன் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்ப தெரியாம அதுல வந்து டீ சிந்திருது. இதுக்காக ஆயிஷா இருக்காங்கல்ல, போட்டு பயங்கரமா திட்டிட்டு இருக்காங்க. உங்க தங்கச்சி இந்த வீட்டுக்கு வந்ததுல இருந்து என்ன தொல்லை பண்ணிட்டு இருக்கா, ஒரு வேலையும் உருப்படியா பார்க்க மாட்டா, எனக்கு ரொம்ப தொல்லையா இருக்கு அப்படின்ற மாதிரி ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க. ஹஸ்பண்ட் ஃபுல்லா வந்து ஆயிஷா கண்ட்ரோல்ல இருக்காரு. சல்மானை பொறுத்த வரைக்கும் தங்கச்சி தானே, தங்கச்சி சைட்ல நம்ம இருந்து கொஞ்சம் பேசணும்ன்ற மாதிரிலாம் நினைக்க மாட்டாரு. ஃபுல்லா ஒய்ஃப் சைட்ல இருந்து தான் பேசுறாரு. என்ன இப்படி பண்ணி வச்சிருக்க அப்படின்ற மாதிரி தங்கச்சியை போட்டு பயங்கரமா திட்டுறாரு. இதுக்கப்புறம்லாம் இந்த வீட்டுல உன்னை வச்சுக்க முடியாது, இங்க இருந்து கிளம்புன்ற மாதிரிலாம் சொல்லிட்டாரு. அப்பா அந்த இடத்துல சப்போர்ட் பண்ணி பேசுறாரு. டே நம்மளும் அனுப்பி விட்டுட்டா அவ எங்கடா போவா, இந்த மாதிரிலாம் பண்ணாதன்ற மாதிரி சொல்லிட்டாரு. அப்பா சும்மா இருங்க, உங்களுக்கே ஏகப்பட்ட செலவாகுது, இதுக்கப்புறம் இவளெல்லாம் இந்த வீட்டுல வச்சுக்க முடியாது அப்படின்ற மாதிரி பயங்கரமா தங்கச்சியை போட்டு திட்டுறாரு. நீ இங்க இருந்து கிளம்பு அப்படின்ற மாதிரி சொல்றாரு. அண்ணா நீ அனுப்பி விட்டனா நான் எங்க போவேன், எனக்கு போறதுக்கு என்ன இடம் இருக்குன்ற மாதிரிலாம் இவங்க ஃபீலிங்கா பேசுறாங்க. இருந்தாலுமே இவர் ஏத்துக்க மாட்டாரு. ஃபுல்லா ஆயிஷா வந்து மைண்டை மாத்தி வச்சிருக்காங்க. சல்மானோட மைண்ட் அவங்க மாத்தி வச்சிருக்கிறதுனால சல்மான் இங்க இருந்து போய் தொலை அப்படின்ற மாதிரி இவங்களை துரத்தி விடுறாரு. இவங்களுக்கு எங்க போறதுன்னே தெரியல. அப்பதான் இவங்களுக்கு ஒரு ஞாபகம் வருது, இவங்களோட பாட்டி இடம் ஒண்ணு இருக்கும், ரொம்ப சின்ன இடம். அந்த இடத்துல போய் நம்ம இருந்தா என்ன பண்றது, இதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு லைஃபை நம்ம தான் அமைச்சுக்கணும். அந்த வீட்டுல போய் நம்ம இருப்போம், கிடைக்கிற வேலையை பார்ப்போம். ஏன்னா வந்து இந்த வீட்லயே நம்ம வேலைக்காரி மாதிரி தான் இருந்தோம், வெளியே வேலை பார்க்கறது தப்பு இல்ல, வேலை பார்த்து கொஞ்சம் சம்பாதிக்கலாம், அது மூலியமா நிம்மதியா ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிடலாம், யாரும் நமக்கு தேவையில்லைன்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க. இப்ப பாட்டியோட வீட்டுக்கு வந்துடுறாங்க. பாட்டி வீடு பாலடைஞ்ச வீடு மாதிரி இருக்கு. ஏன்னா பல வருஷமா யூஸ் பண்ணல, பாட்டி இருந்த வரைக்கும் அங்க இருந்திருப்பாங்க. அவங்க தவறுனதுக்கு அப்புறம் வந்து பெருசா யாரும் அந்த வீட்டை யூஸ் பண்ணல, ரொம்ப சின்ன வீடு தான். இந்த வீடை கொஞ்சம் வந்து நம்ம ரெடி பண்ணலான்ற மாதிரி கிளீன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. யாரு, ஆனியா வந்து கிளீன் பண்ற வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி பார்த்துட்டு இருக்கும் போதுதான் பெட்டியில ஒரு டாக்குமெண்ட் கிடைக்குது. அந்த டாக்குமெண்ட்டை இவங்க படிக்கிறாங்க. அப்படி படிக்கும் போது பாட்டி பேர்ல வேற ஒரு பெரிய இடம் இருக்கிறது இவங்களுக்கு தெரிய வருது. அதாவது ஒரு முக்கியமான ரோடு போற இடத்துல இவங்களுக்கு பெரிய இடம் இருக்கிறது தெரிய வருது. இது அந்த இடம் தானே மீன் பண்ணுது, பாட்டி பேர்ல இருக்கா, வேற ஒருத்தர்ல இதை வந்து கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ராயிஸ் கான் அப்படின்ற ஒரு நபர் இருக்காரு, அவர் தான் வந்து அதை கண்ட்ரோல்ல வச்சிருக்காரு. ராயிஸ் கானோட இடம் தானே பாட்டியோட இடம் போட்டிருக்கே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு சந்தேகம்லாம் வருது. பாட்டியோட வயசுல இருக்க ஒருத்தர் இருப்பாரு, அதாவது பாட்டியோட நண்பர் மாதிரி அவர் இருந்திருப்பாரு. அவர்கிட்ட பேசினா ஏதாவது தெரியுமா அப்படின்ற மாதிரி இவங்களுமே அவர்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்படி பேசும்போதுதான் நிறைய விஷயங்கள் தெரிய வருது. அந்த ராயிஸ் கான் இருக்கான் பாத்தீங்களா, நிறைய பேரோட இடத்த ஃபேக்கா டாக்குமெண்ட்டை ரெடி பண்ணி பறிச்சிருவான். அந்த மாதிரிதான் பறிச்சிருக்காமா, எனக்கு இப்பதான் புரியுது. ஏன்னா உன் பாட்டி கிட்ட தான் இந்த இடம் இருந்தது, உன் பாட்டி தவறுனதுக்கு அப்புறம் திடீர்னு எப்படி அவன் கிட்ட போகும், அவன் ஏமாத்திருக்கான் அப்படின்றதெல்லாம் அந்த நண்பர் புரிய வைக்கிறாரு. சோ இந்த இடத்த நம்ம மீட் எடுத்தா நல்லா இருக்கும், இப்ப நம்ம ரொம்ப கஷ்டத்துல இருக்கோம், இந்த இடத்த மட்டும் மீட் எடுத்துட்டோம்னா அது மூலியமா நமக்கு நிறைய காசு கிடைக்கும், அது மூலியமா நம்ம லைஃபை நல்லபடியா அமைச்சுக்கலான்ற மாதிரிலாம் இவங்க யோசிக்கிறாங்க. இவங்க இல்லாம இப்பதான் ரெண்டு பேருக்குமே கஷ்டமா இருக்கு. உதாரணத்துக்கு இந்த ஆயிஷா அதுக்கு முன்னாடி வீட்டு வேலையெல்லாம் பார்த்திருப்பாங்க. எப்ப வந்து இந்த ஆனியா வந்தாங்களோ அப்பத்துல இருந்து ஆயிஷா வேலை பார்க்கறதெல்லாம் நிறுத்திருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணை அனுப்பி விட்டோம்னா, ஆனியாவை அனுப்பி விட்டோம்னா ஆயிஷாக்கு கஷ்டமா இருக்கு, எல்லா வேலையும் இவங்களே பார்க்க வேண்டியதா இருக்கு, மாமனாரை வேற கவனிச்சுக்க வேண்டியதா இருக்குல்ல, பயங்கரமா கஷ்டப்படுறாங்க. அதே மாதிரி உஸ்மானுக்கு இப்பதான் இவங்களோட அருமை புரியுது. ஏன்னா இவங்க இருக்கும் போது எல்லா விஷயமும் இவருக்கு டக்கு டக்குன்னு வந்துடும். ஆனா இப்ப வந்து அம்மா பெருசா எதுவுமே பண்ண மாட்டாங்க, தேவையில்லாம ஒய்ஃபை சந்தேகப்பட்டு பேசி அனுப்பிட்டுமே, அதாவது இவங்க எல்லாம் சந்தேகப்பட வச்சுட்டாங்க, நம்ம சந்தேகப்பட்டு பேசி அனுப்பிட்டுமேன்ற மாதிரி இப்ப அவருமே ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. அவங்க ரெண்டு பேருமே பேசாம மன்னிப்பு கேட்டு திரும்பி கூட்டு வந்துடலாமான்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. இந்த சைடு ஆனியா இருக்காங்கல்ல, விடக்கூடாது, ராயிஸ் கான் வந்து ஏமாத்தி பறிச்சிருக்கான், அது வந்து நம்மளோட இடம், அதை ஃபைட் பண்ணி வாங்கணும்ன்ற மாதிரி யோசிக்கிறாங்க. ராயிஸ் கான் கிட்டே முதல்ல பேசுறாங்க, இது என் பாட்டி பேர்ல இருக்க இடம், என்கிட்ட டாக்குமெண்ட் எல்லாம் இருக்குன்னும் போது ராயிஸ் கான் வந்து இல்ல
உன் பாட்டி எப்பயோ என்கிட்ட வித்துட்டாங்க, நான் அமௌண்ட் கொடுத்து வாங்கினேன், டாக்குமெண்ட்லாம் என்கிட்ட இருக்குன்ற மாதிரி அவன் ஃபேக்கான டாக்குமெண்ட்டை கான்பிடென்ட்டா காட்டுறான். இவங்களுமே இல்ல நீ ஏமாத்துற அப்படின்னும் போது அவன் ஆளுங்களை வச்சு கொஞ்சம் மிரட்டிலாம் பாக்குறான். இதோட விட்டு அதுதான் உனக்கு நல்லதுன்ற மாதிரிலாம் சொல்றான். ஆனா இவங்களை பொறுத்த வரைக்கும் லீகலா ஃபைட் பண்ணுன்ற மாதிரி முடிவு பண்றாங்க, அபிஷியலா கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அதே மாதிரி கேஸ் கோர்ட்டுக்கு போனாலும் பரவாயில்லன்ற மாதிரி இவங்க ஸ்டெப் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. ராயிஸ் கானுக்கு இது பயத்தை தந்துட்டு இருக்கு. ராயிஸ் கான் என்ன பண்றான்னா தொடர்ச்சியா ஆளுங்களை அனுப்பி மிரட்டுற வேலையெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அப்ப பாட்டியோட நண்பர், அதாவது வயசான ஒரு பெரியவர் இருக்காருல்ல, அவர் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்காரு. தெரு ஆளுங்களை எல்லாம் கூட்டிடுறாரு. அவன் பிரச்சனை பண்ண வரான்னு தெரிஞ்சோன்னே தெரு ஆளுங்களை எல்லாம் கூட்டிடுறாரு. என்ன இங்க பிரச்சனை பண்றதுக்கு வரீங்கன்ற மாதிரி தெரு ஆளுங்க எல்லாம் கொஞ்சம் சப்போர்ட் பண்றதுனால இவருமே அந்த பிரச்சனையை முடிச்சிடுறாரு. இப்ப லீகலா கேஸ் கோர்ட்டுக்கு வந்துருது பாத்தீங்களா. கோர்ட்ல இவங்களுமே டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்றாங்க, அவனுமே டாக்குமெண்ட்டை ப்ரொடியூஸ் பண்றான். அவன் வந்து எப்படியாவது சமாளிச்சிடலாம், நம்ம இடத்த வாங்கிடலான்ற ஒரு நம்பிக்கையில டாக்குமெண்ட் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்றான். அது ஃபேக்கான டாக்குமெண்ட் அப்படின்றது தெரியுது. ஏன்னா இவங்க கிட்ட இருந்து பாட்டி கிட்ட இருந்து இடம் கைமாறவே இல்ல. அப்படி இருக்கும்போது வாங்கிட்டு எப்படி இடம் வரும், அதுக்கான ப்ரூஃப் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இதை தாண்டி ஏமாத்து வேலை, ஃபோர்ஜரி வேலை பண்ணிருக்காருல, அதுக்காக அவர் அரெஸ்ட் பண்ணுன்ற மாதிரியும் கோர்ட்ல தீர்ப்பு வந்துருது. இவங்களுக்கு அந்த இடமும் கிடைச்சிருது. இப்ப பெரிய இடம் இவங்களுக்கு கிடைச்சிருச்சு இல்ல, இந்த பெரிய இடம் கிடைச்சது அண்ணனுக்கு தெரிய வருது. ஏன்னா வந்து இப்ப பாட்டி கிட்ட இருந்து இவங்களுக்கு வந்த மாதிரி இவங்க வாங்கிடுறாங்க, கோர்ட் மூலியமா இவங்க கண்ட்ரோலுக்கு வந்த மாதிரி வாங்கிடுறாங்க. இதெல்லாம் இப்பதான் அண்ணனுக்கு தெரிய வருது. அண்ணனுமே ஷாக் ஆயிடுறாரு. ஐயோ நம்ம தங்கச்சி இந்த மாதிரி அனுப்பி விட்டோம், அவ இப்படி ஒரு இடத்த வாங்கிட்டாலே அப்படின்ற மாதிரி அண்ணன் யோசிக்கிறாரு. அண்ணனுமே வந்து மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கும் வந்துடுறாரு. காரணம் தங்கச்சியை வந்து நம்ம ஒய்ஃப் பேச்சை கேட்டு அனுப்பி விட்டுட்டோம், ஒய்ஃபுமே அதுக்கப்புறம் கஷ்டப்படுறா, நமக்குமே வந்து ஒரு மாதிரி மனசு கஷ்டமா தான் இருக்குன்ற மாதிரி யோசிப்பாரு. ஹஸ்பண்டுமே ஒரு இடத்துல, உஸ்மானுமே ஒரு இடத்துல ஃபீல் பண்ணிட்டு இருக்காருல்ல. சோ இவங்க இந்த இடம் வந்ததுக்கு அப்புறம் அந்த இடத்துல ஒரு போர்ஷனை வித்துடுறாங்க. அது மூலியமா இவங்க சில விஷயங்கள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப ரெண்டு தரப்பை சேர்ந்தவங்களும் வராங்க, மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதே மாதிரி வந்து அவங்களுக்குள்ள ஒரு எண்ணமும் இருக்கு. இப்ப உதாரணத்துக்கு அண்ணனை பொறுத்த வரைக்கும் சொத்துல ஏதாவது பங்கு கிடைச்சா நல்லா இருக்கும்ன்ற மாதிரிலாம் யோசிக்கிறாரு. அதனால தான் தங்கச்சி கிட்ட திரும்பி பேசுற மாதிரிலாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. இது தங்கச்சிக்கு தெளிவா புரியுது, ஆனியாக்கு தெளிவா புரியுது. அண்ணன் இதையும் மனசுல வச்சுதான் இப்படி பண்றாருன்னு தெரியுது இல்ல. ஒரு போர்ஷனை அண்ணனுக்கு தந்துடுறாங்க. இந்த போர்ஷனை நீ எடுத்துக்கோ, இது மூலியமா நீ வந்து உனக்கு வேண்டியதை பண்ணிக்கோன்ற மாதிரி தந்துடுறாங்க. அண்ணனுமே சந்தோஷமா இருக்காரு. அடிக்கடி வீட்டு பக்கம் வாமா அப்படின்ற மாதிரிலாம் சொல்றாரு. இவங்களுமே வந்து ஒரு கடுப்புல சிரிப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு சிரிப்பை மட்டும் சிரிக்கிறாங்க. அண்ணனும் அண்ணியும் கிளம்பி போயிடுறாங்க. உஸ்மானை பொறுத்த வரைக்கும் திரும்பி நம்ம சேரலாம்னு சொல்றாரு. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, உங்க அம்மா பேச்சை கேட்டு என்னை வந்து சந்தேகப்பட்டு வீட்டை விட்டு துரத்துனீங்கல்ல, இதுக்கப்புறம் உங்க கூட சேர்றதை பத்தி என்னால யோசிக்கவே முடியாது, நம்ம கண்டிப்பா பிரிஞ்சுதான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. உஸ்மானால எதுவுமே சொல்ல முடியல, கிளம்பி போயிடுறாரு. இவங்க வந்து நடுவுல ரொம்ப கஷ்டப்பட்டாங்கல்ல. ஏன்னா வந்து புகுந்த வீட்லயும் துரத்தி விட்டுருப்பாங்க, அண்ணன் வீட்லயும் துரத்தி விட்டுருப்பாங்க, எங்க போறதுன்னு தெரியாம இவங்க குழம்புனாங்கல்ல. அந்த மாதிரி நிறைய பெண்கள் கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்காக ஒரு இல்லத்தை நம்ம ஓபன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இவங்க கிட்ட தான் இப்ப நிறைய காசு இருக்குல்ல, இவங்க கிட்ட நிறைய இடம் இருக்கு. அதுல ஒவ்வொரு போர்ஷனா இவங்க வித்துதான் இந்த விஷயத்த பண்றாங்க. ஒரு இடத்துல மட்டும் இவங்க வந்து அந்த மாதிரி இல்லம் மாதிரி கட்டிடலான்னு ஒரு பெரிய இல்லத்தை கட்டிடுறாங்க. அதாவது குடும்ப பிரச்சனையினால வெளியே வந்தவங்க, ஏதோ ஒரு காரணத்தினால பெண்கள் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கல்ல, அவங்க எல்லாருமே இந்த இடத்துல தங்கிக்கலாம். இங்க சாப்பாடுல இருந்து எல்லாமே வேலை வேலைக்கு கிடைக்கும். அதே மாதிரி வந்து இங்க சின்ன சின்ன வேலைகளை நீங்க பண்ணலாம், உங்களுக்கு நீங்க காசு மாதிரி சேமிச்சுக்கலாம். அந்த காசு வந்து ஏற்பாடாகிற மாதிரி நான் ஒரு விஷயத்த பண்றேன்ற மாதிரி இவங்களுமே அந்த அங்கிள், அதாவது அந்த தாத்தா கூட சேர்ந்த மாதிரி பண்றாங்க. பாட்டிக்கு ஃப்ரெண்டா ஒரு தாத்தா இருக்காருல்ல, அவர் கூட சேர்ந்த மாதிரி அந்த விஷயத்தெல்லாம் முன்னெடுக்கிறாங்க. அதாவது இவங்களுக்கு நடந்த விஷயம் மற்றவங்களுக்கு நடந்து கஷ்டப்படக்கூடாது, அவங்களுக்கு ஒரு லைஃபை நம்ம அமைச்சு தரணும்ன்ற மாதிரி அதுக்கான விஷயத்தெல்லாம் ஆனியா பண்றாங்க. இதோடயே இந்த கதை முடியுது. கண்டிப்பா இந்த கதை உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். இதே மாதிரி நிறைய கதைகளை ஏற்கனவே நம்ம சேனல்ல நம்ம போட்டிருக்கோம். அதெல்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அப்பதான் உங்களை மாதிரி பாக்குற நிறைய பேர்கிட்ட இந்த வீடியோ கொண்டு போய் சேர்க்கப்படும். அதுக்காக தான் சொல்றேன். திரும்பி வேற ஒரு காணொலி மூலியமா நான் உங்களை வந்து பாக்குறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடைபெறேன். நன்றி, வணக்கம்.